இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாவட்டம் திலகர் திடல் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான ராதிகா. இவர் ஒரு ஆசிரியை. இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறார். வீரமணி என்பவர் மதுரை மணக்கன்குளத்தில் இருக்கக்கூடிய தலச்சங்கல் டைல்ஸ் கடையில் வேலை பார்ப்பவர். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு சென்னைக்கு ரயிலில் சென்றபோது உடன் பயணித்த மதுரையை சேர்ந்த 45 வயது அரசு பள்ளி ஆசிரியை அறிமுகமாகி இருக்கிறார். ரயிலிலேயே செல்போன் எண்ணை பரிமாறிக்கொண்ட அவர்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆசிரியையின் வீட்டுக்கே போக ஆரம்பித்திருக்கிறார் வீரமணி. அதாவது அந்த பெண் அந்த அளவுக்கு துணிந்து விட்டாள் என்று தெரிகிறது. கணவர் பலமுறை கண்டித்தும் ஆசிரியை இந்த பழக்கத்தை கைவிடாததால் அவருடைய கணவர் பிரிந்து சென்று விட்டார். அந்த அளவுக்கு அவர் பொறுத்து பார்த்துவிட்டு அந்த முடிவை எடுத்துவிட்டார். அதற்கு பிறகு இவர்களுடைய சந்திப்பு மேலும் அதிகமாகியிருக்கிறது. இவ்வாறு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆசிரியை தன்னுடைய மகனுடன் தனியே வசித்து வந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இந்த வீரமணி என்பவர் இவருக்கு அறிமுகமாகியுள்ளார். அதற்கு பிறகு அவர்கள் 2 பேரும் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்தனர். இதனால் இவர்களுடைய குடும்பமே சீரழிந்து விட்டது. கணவர் பிரிந்து சென்று விட்டார். மகனுடைய நிலைமை என்ன ஆனது என்று தெரியவில்லை. இந்த ஆசிரியை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் பணிபுரிவதோடு வீட்டிலும் தனியாக மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்து வந்துள்ளார். அப்படி டியூஷன் படிக்க வரக்கூடிய மாணவர்களை மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதனை புகைப்படம் மற்றும் வீடியோவும் எடுத்து வைத்துள்ளார். முதலில் வாலிப பருவம் என்பதனால் மயக்கி தூண்டி அவ்வாறு செய்துள்ளார். அந்த ஆசிரியைக்கு ஆபாச வீடியோ பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. அதில் இருப்பது போல செய்து பார்க்கக்கூடிய ஆவலில் தன்னிடம் டியூஷன் படித்த பள்ளி மாணவர்களை குறிவைத்து இவ்வாறு அவர் செயல்பட்டிருக்கிறார். அப்படி என்ன இது பௌதிகவியல் ரசாயனவியல் சோதனை கூட பரிசோதனைகளா செய்து பார்க்க? இருந்தாலும் ஆபாச வீடியோ பார்த்து காம உணர்ச்சி மேலிட்டு தொடர்ந்து இதனை செய்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் 2 மாணவர்களுடைய செல்போனுக்கு ஆபாச வீடியோவை அனுப்பி அவர்களை தங்களுடைய வலையில் வீழ்த்தியிருக்கிறார். பிறகு இன்னொரு கல்லூரி மாணவரும் இந்த குரூப்பில் இணைந்திருக்கிறார். இந்த 3 மாணவர்களுடனும் ஒரே நேரத்தில் அவர் சேர்ந்து இருப்பதுண்டாம். அந்த காட்சியை அவருடைய நண்பர் வீரமணி செல்போனில் பதிவு செய்திருக்கிறார். இப்படி மாணவர்களுடன் அவர் இருப்பதே பல முறை வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வீரமணி ஏன், எதற்கு, எப்படி அத்தனை வீடியோக்கள் எடுக்க வேண்டும், எடுக்க அந்த பெண் ராதிகா எப்படி ஒப்புக்கொண்டாள் என்று தெரியவில்லை. ஆனால் எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்கிறது. அப்படி எடுக்கப்பட்ட வீடியோக்களில் ஒன்றைதான் வீரமணி தன்னுடைய மருமகனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அது அவனையும் இந்த வலையில் வீழ்த்துவதற்கான முயற்சி என்றும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த பெண்ணிடம் டியூஷன் படிக்க வரும் மாணவர்களின் சில பெற்றோர்கள் மதுரை கரிமேடு காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்துள்ளனர். இவர்களுடைய புகாரை பெற்ற கரிமேடு காவல்துறையினர் ஆசிரியையை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாநகர போலீஸ் கமிஷனர் செந்தில்குமார், துணை கமிஷனர் தங்கதுரை, உதவி கமிஷனர் அக்பர் கான் ஆகியோர் இதை பற்றி விசாரிக்க உத்தரவிட்டனர். அதன் பேரில் மதுரை தெற்கு அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விமலா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் இவர்களுடைய செல்போனையும் ஆய்வு செய்தனர். அதில் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் மாணவர்களுடைய ஏராளமான ஆபாச புகைப்படங்களும் வீடியோக்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவை தடவியல் ரீதியாக ஆராயப்பட்டதா அல்லது போலீசார் மட்டும் பார்த்து தீர்மானம் செய்தனரா என்று தெரியவில்லை. அந்த வீடியோக்கள் மற்றும் போட்டோக்களுடைய காப்பி மேலும் வேறு யாரிடமாவது இருக்கிறதா என்பதும் தெரியவில்லை. மேலும் அந்த ஆசிரியனுடைய ஆண் நண்பர் வீரமணிக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.